பச்சோந்தியாக மாறிவிட்டாரா ஐயா பழ நெடுமாறன் அவர்கள்? ஏன் கடைசி வயது மூத்த காலத்தில் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் பிறக்க வேண்டும்? இவைகள் தான் தமிழ் சமூகத்தில் எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது. இவைகள் சார்ந்த சில தேடல்களோடு தான் இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க இருக்கின்றோம். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. தொடர்ச்சியாக பல நல்ல செய்திகளை தேடி உங்களுக்காக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் பச்சோந்தியாக மாறிவிட்டாரா என்பதை மையப்படுத்திய செய்திதான். பழ நெடுமாறன் அவர்கள் சமீப காலங்களாக ஒரு 2-3 வருடங்களாக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு மனிதராக மாறினார். அதற்கு அவர் எடுத்து வைத்த சில கருத்துகள், அவரால் சொல்லப்பட்ட சில செய்திகள் மக்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பை கூட்டியது என்கின்ற ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. பழ நெடுமாறன் அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, எந்தவிதமான ஒரு தவறுகளும் செய்யாத ஒரு மனிதர், நேர்மையான ஒரு அரசியல்வாதி என்கின்ற ஒரு எண்ணம் அவரிடம் இருந்த காரணத்தினால் அவர் சொல்லிய பல செய்திகள் பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்தன. பழ நெடுமாறன் அவர்கள் இந்த விடயத்தில் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் என்றால் அது உண்மையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையும் பலர் மத்தியில் எழும்பி இருந்தன. தமிழ் சமூகம் இருவேறு குழுக்களாக பிரிவதற்கு ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. எம்மை போன்றவர்கள் பழ நெடுமாறன் அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதனை மையப்படுத்தி பல செய்திகளை நாங்கள் வெளியிட்டு கொண்டு இருந்த களங்களை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது எதற்காக ஐயா பழ நெடுமாறன் அவர்களை பச்சோந்தியா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும்? அதற்கான காரணம் என்ன? இவைகளை குறித்து நாம் ஆராய வேண்டியது இருக்கிறது. தற்பொழுது தமிழகத்தை பொறுத்த மட்டில் தேர்தல் களம் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வாக்கு வங்கியை பெருக்குவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு தேடலோடு அவர்களுடைய பயணம் இருக்கிறது. இந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் அவர்கள் இதுவரை ஆட்சி பீடத்தில் தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைத்ததில்லை. அதாவது அண்ணா 1967 ஆண்டு ஆட்சியை பிடிக்கிறார். அதன் பின்பு 1969 அண்ணா மரணத்தை தழுவி விடுகிறார். அதன் பின்பு வந்த தேர்தலில் 1971 கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். இதை அதாவது அண்ணா தலைமையிலும் கலைஞர் தலைமையிலும் இதுதான் தொடர்ச்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக வென்ற ஒரு அரசியலாக இருந்தது. அதன் பின்பு ஒரு முறைதான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். மறுமுறை எதிரில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் வென்று விடுவார். தொடர்ச்சியாக எம்ஜிஆர் 3 முறை வென்றதும் ஜெயலலிதா வென்றதும் என்று அந்த களங்கள் மாறிக்கொண்டிருந்தன. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்றதில்லை. இந்த முறை அந்த சாதனையை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மிக தீவிரமாக களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் யாராவது சென்று கொண்டிருந்தால் அவர்கள் ஐஸ் விற்கிறவர்களாக இருக்கலாம், பலூன் விற்கிறவர்களாக இருக்கலாம், அவர்களை கூட அழைத்து அவர்களுக்கும் ஒரு தொகுதியை கொடுத்து இவர்களும் எங்களோடு கூட்டணியில் சேர்ந்து கொண்டார்கள் என்று மார்பு தட்டக்கூடிய ஒரு நிலைமையில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி அமைப்புகள் இருக்கின்றன. தற்பொழுது 12 கட்சிகள் கூட்டணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்து இன்னும் பல கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கின்றன. இதில் தற்பொழுது காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் ஒரு அணியினர், அதாவது திமுகவோடு எங்களுக்கு தொடர்வதற்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் தனியாக ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் ஐயா பழ நெடுமாறன் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு வெளிவருகிறது. அந்த அறிவிப்பு என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் நாம் நுழைய விடாமல் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாம் திமுகவை தான் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் வெளியிடுகிறார். ஐயா பழ நெடுமாறன் அவர்களுடைய இந்த கருத்து நமக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நிறைய தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களிடம் இதை குறித்து நாம் கேள்விகள் எடுத்து வைத்த பொழுது ஐயாவுக்கு வயது மூப்பின் காரணமாக மறதியாக ஏதாவது செய்திகளை சொல்லி இருப்பார், அதை பெரிதுபடுத்தாதீர்கள் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் பழ நெடுமாறன் அவர்கள் திமுகவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார் என்கின்ற செய்தி பலரையும் அதிர வைத்தது.
பல நெடுமாறன் அவர்களை திமுகவை சார்ந்த ஒரு முக்கிய புள்ளி சந்தித்து பேசியதாகவும், அந்த முக்கிய புள்ளியின் சந்திப்பிற்கு பின்பு பல நெடுமாறன் அவர்களுடைய உடல்நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் அவரை சந்தித்து பேசினார் என்றும், அதன் அடிப்படையில் பல நெடுமாறன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றன. 2009ஆம் ஆண்டு தமிழர் தாயகத்தில் நடந்த ஒரு துயர நிகழ்வு உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் அளிக்கப்பட்ட களம் அது. அந்த களத்திற்கு காரணகர்த்தாவாக யார் இருக்கிறார் என்றால் அதற்கு 2 கட்சிகளைத்தான் குறிப்பிடுவார்கள். அந்த 2 கட்சிகளும் ஒரே கூட்டணியில் நிற்கின்றன. அப்படி ஒரே கூட்டணியில் நிற்கக்கூடிய அந்த கட்சிக்கு தமிழ் தேசியம், தமிழர்களை மையப்படுத்திய களம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த ஐயா பல நெடுமாறன் அவர்கள் ஆதரவு தருகிறார் என்றால் இதை நாம் எப்படி பார்க்கிறது என்கின்ற பொழுது, 2009ஆம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக இன அழிப்பு நடைபெற்ற பொழுது இந்தியாவில் இருந்து வந்த நாடாளுமன்ற குழு என்று கூறிக்கொண்டு கனிமொழி, தொல் திருமா போன்றவர்களெல்லாம் வந்து ராஜபக்சேயை பார்த்துவிட்டு சென்று தமிழர்களுக்கு எப்படி ஒரு இனத்துரோகத்தை செய்தார்களோ அதுபோன்ற ஒரு இனத்துரோகத்தை இப்பொழுது ஐயா பல நெடுமாறன் அவர்கள் செய்கிறாரா என்ற கேள்விகள் தான் எழும்புகின்றன. ஒரு நேர்மையான அரசியல்வாதி என்ற கோணத்தில் அவரை பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய களத்திற்கு ஐயா பல நெடுமாறன் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவரை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய களங்களை பல நேரங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி தமிழ் தேசியத்தின் ஆணிவேர் என்று வர்ணிக்கப்பட்ட பல நெடுமாறன் அவர்கள் ஒரு இனத்தையே அழித்தவர்களுக்கு வக்காலத்து வாங்குவதும், அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பதும் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டையே கேள்விக்குறியாக கொண்டு வந்து நிறுத்துகின்றன. அப்படி என்றால் 3 வருடங்களாக தன்னை ஒரு பரபரப்பு சந்தையில் வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் அனைத்தும் பொய்யா. அதை நம்பி இதுதான் உண்மையாக இருக்கும் என்று அதனை முன்னிலைப்படுத்தி நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருந்த பலருடைய செயல்பாடுகள் இன்று கேள்விகளாக மாறிவிட்ட கூடிய ஒரு களத்தை அது கொண்டதாக அமைந்து விட்டதாகத்தான் நம்மால் கருத முடிகின்றது. தற்பொழுது பல நெடுமாறன் அவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் என்பது நாம் அறிந்த ஒன்று. அவருக்கு வயது மூப்பு அதிகம். இந்த சூழலில் தமிழர்களுக்கான கதவுகளை திறக்க வேண்டியவர். திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்றால் அது அவருடைய தனி விருப்பம் என்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய இனத்தின் அழிவிற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று ஐயா அவர்கள் கேட்டிருப்பது வேதனையை தரக்கூடியதாக இருக்கிறது என்றுதான் நாம் இங்கு குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. ஐயா அதை மீண்டும் மறுபரிசோதனை செய்து இந்த நாங்கள் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று அவர் அறிவித்த கடிதத்தை பின்வாங்கி தமிழர்களுடைய நலனை மையப்படுத்தி அவருடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. நன்றி. இன்பா.